பாருவும் கமருதீனும் வந்து உண்மையிலே வந்து அவங்க லவ் பண்ணுறாங்க தான். ஸோ இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அடுத்த கட்டத்துக்கு அவங்க போக போகிறாங்க தான். இருந்தாலும் இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன். நீங்கள் வந்து ஒரு பிக்சர் எடுத்திருந்தாங்கல்ல, கமருதீன் வந்து இந்த பீடி வாயோட, அரோரா, வினோத்து, விக்ரமு, அதில் எல்லாமே இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த பிக்சர் எடுத்தது மட்டும் இல்லைங்க, இது காமெடின்னு சொல்லலாம் வேணா. ஆனால் பிக்சர் மட்டும் எடுக்கலை, அவங்க வந்து காரில் போயிருக்காங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சபரி கேட்குறான், இது என்னது இன்னொரு கார் டாஸ்க் மாதிரி இருக்கும் போலே அப்படின்ட்டு எல்லோரும் உட்காந்துருக்காங்க காருக்குள்ளே. அதில் வந்து உள்ளே உட்காந்துருக்கிறது கமருதீன் உட்காந்துருக்கான். இங்கிட்டு வினோத்து முன்னாடி சீட்டில் வந்து வினோத்து, இந்த பக்கம் வந்து சபரி இருக்கான். பின்னாடி வந்து பீடிவாயி, அரோரா, துஷாரு, அப்புறம் வந்து இவன் விக்ரமு. இங்கிட்டு ஓரமாக பார்த்தீங்கன்னா கமருதீன் இருக்கான். அவன் கேட்குறான், இவன் ஆனியன் ஸ்டாரு சபரி கேட்குறான், இது இன்னொரு கார் டாஸ்காக இருக்கும் போலையே, ஏண்டா உனக்கு வெக்கமே இல்லைடா கமருதீன்னு, ஏண்டா அங்கே போய் உட்காந்துருக்கிய, சரி ஃபோட்டோ எடுத்தியா, ஒரு கேட்டஸுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது எழுந்துட்டு டக்குன்னு போக வேண்டியதானே. சரி ஷூட் ஏதோ நடந்திருக்குங்க, ஈவிபியில் ஏதோ நடந்திருக்கு, ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஏதோ ஒன்றுங்க, இருந்துட்டு போட்டோம். இப்போ கூட அந்த பாருக்கும் கமருதீனுக்கு ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட்டு ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க, அது போகுது. எதுக்கு அவங்க கூட போய் அவன் சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டு இருக்க நீன்னு சிரிக்கிறான். வெக்கமே இல்லாமல் இவன் போவான்டா வினோத்து, அவன் அக்குள் நோண்டிக்கிட்டு உட்காந்துருப்பான் போய் உட்காந்துக்கிட்டு. நீ எதுக்கு போன? அவனுக்கு தான் சொரண இல்லை, பீடிவாய் அவ்வளோ பேசியிருக்கா, அதெல்லாம் வந்து பார்க்கல. அவன் பொண்டாட்டியை காட்ட சொல்லியிருக்கணும். போய் உட்காந்துக்கிட்டு பேசுகிறான்னா வினோத்துக்காக போயிருப்பான் கமருதீன், அதை ஒத்துக்கிறேன். வியானவன் இங்கே இருந்துச்சு, நான் அதை சொல்ல வரலைங்க. எதுக்கு போனேன் அவன் சொல்கிறான். இங்கே உட்காந்துக்கிட்டு கார் டாஸ்க்கு வந்து இன்னொரு கார் டாஸ்க்காக இருக்கும் போலையே அப்படின்னு எல்லாம் அப்படியே உள்ளே இருக்காங்க. காருக்குள்ளே அவ்வளோ பேர் இருக்கிறதுனால இன்னொரு கார் டாஸ்க் மாதிரி இருக்கேவான். அவனே சொரண கட்டவன். இன்னமும் வந்து பீடிவாய்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தெரியுறான். இந்த அவனை ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கான். யார்? இந்த ஆனியன் ஸ்டார் மிச்சர். எல்லா மிச்சரும் ஒன்றா இருக்காங்க. நீலாம் நல்லா விளையாண்டு வேண்டா, நீ ஏன்டா அவங்க கூட உட்காந்துருக்க? வினோத்து தான் அவங்க கூட கூத்தடிக்கிறான்னா நீ எதுக்கு அவங்க கூட போய் கூத்தடிக்கிற? வினோத்தில் சொல்லிடு மச்சான், நீ அவங்க கூட சேருன்னா சேரு மச்சான், ஒரு கேட்டஸிக்கு நான் ஃபோட்டோ எடுத்துப்பேன், பேசுவேன், பண்ணுவேன். அந்த இடத்துல உலக உத்தமி பலூன் இருக்கா, ஃப்ராடுக்கார பைய இவன் இருக்கான் துஷார் பைய, அவன் கூட நல்லவன், அவன் கூட ஓரளவு நல்லவனு செய்யுங்க. ஃப்ராடுக்காரி பீடிவாயி சீரியல் ஆர்டிஸ்ட், சீரியல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கா, இங்கே நான் வர முடியாது, நான் வர்றேன், வந்து நிற்கிறேன், ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் கொடுக்குறேன், கொஞ்சம் நான் இது பண்ணிக்கிறேன் மச்சான், நான் வேலையை பார்க்குறேன் மச்சான்னு போக வேண்டியதானே. அப்போ எவ்வளோ கேவலமாக சொரணையே இல்லைனாலும் கூட அடித்தாலும் திட்டினாலும் பேசினாலும் திரும்ப போய் கேட்டசின்னு சொல்லிக்கிட்டு, அதெல்லாம் வந்து ஒரு மீடியாவில் அப்படி தாங்க சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு மீடியாவில் அப்படி தாங்க போய் நிற்கணும் பக்கத்தில். சொரணை இல்லை, மறந்துட்டியா? கேமும் எல்லாத்தையும் கேமு முடிஞ்சு ரெட் கார்டு வாங்கிட்டு போகும்போது தான் இந்த நாடகமே போட்டாங்க அவங்க பர்ஃபார்மன்ஸே. வினோத்தை கூட இருக்கியா ஓகே, இவங்கெல்லாம் யார்? இவங்க அவ்வளோ வம்புழுத்தாங்க கார் டாஸ்கில், அவ்வளோ வம்புழுத்து உன்னை வெளியாக்குறதுக்கு பார்த்தாங்க. பர்சனல் அட்டாக் இல்லைன்னு நினைக்காத தயவு செஞ்சு. பாருவும் கமருதீன் லவ் பண்ணுறத தாங்க முடியாமல் வைத்தறிச்சலில் வந்து இந்த விஷயத்த பண்ணாங்க, அதான் உண்மை. சபரிக்கெலாம் முடியல, அவனுக்கும் வைத்தறிச்சல். யாருக்கு இல்லை சொல்லுங்கள் உள்ள? இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இவங்க கெத்தாக சுற்றிக்கிட்டு கேம் பிளேயும் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அவங்களை சமாளிக்கவே முடியல எவனாலையும். அதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அனுப்பி விட்டாங்க. அந்த இடத்துல வன்மம் இல்லைன்னா சொல்லிடாதீங்க, பூரா வன்மம் தான் இருந்துச்சு அவங்களுக்கு. அவங்க மட்டும் கிடையாது, அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே வன்மமாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒன்றும் விளையாடலை, அவங்களை ஜஸ்டிஃபையும் பண்ண முடியாது, நியாயப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நல்லா விளையாண்டான் சபரி, பீடிவாய் கிடச்ச வந்து அது கப்பு வந்து இதுதான், ஒரு வெங்காயமும் கிடையாது. அங்கிட்டு விக்ரம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு குரூப் வருவாங்க. இது அதான் அங்கே சொல்கிறேன்ல, பலூனுக்கு தான். பலூனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்க இருப்பாங்க பாருங்கள், டெய்லி இப்போ படத்தை பார்த்துட்டு ஹேண்ட் ஜாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி குரூப்பு தான் பலூனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜால்ரா தட்டுறாங்க. என்ன தட்டு தட்டுறாங்க நீங்கள், பலூன் வெறியாக இருக்கு ஆகிட்டாங்க, பலூன் வெறியிலே இருப்பாங்க போல். அந்த மாதிரி குரூப்பு இருக்காங்க. உனக்கெல்லாம் எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கா அரோரா, பீடிவாயெல்லாம் என்னென்ன கூத்தடிச்சிருக்கா, கடைசியில் கொஞ்சம் பேசி ஒன்று முன்னெல்லாம் என்னென்ன கழுவி ஊற்றுனா, நீயே அவளை கழுவி ஊற்றிருக்க, அவள் கூட போய் உட்காந்துருக்கீங்கன்னா எப்படிரா கமருதீன்னு. அந்த வீடியோ பாட்டு கடுப்பாயிடுச்சு எனக்கு. அந்த காருக்குள்ளே போய் எதுக்கு உட்காந்த நீ? வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தால் அதில் உட்காருவியா? பாரு காரி துப்ப போப்புறா ஒன்று. கேவலமாக இருக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.